ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் டே 13 ஆஃப் பில்டிங் அ ப்ரொடக்டிவ் லைஃப் ஸ்டைல். மதியம் ஏஞ்சோன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு செம பசி. ஸோ டக்குன்னு சாப்பிட்டேன். எங்கள் நைனா ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க, அதை ஃபினிஷ் பண்ணிட்டு அவருக்கே தெரியாமல் ஒரு 50 rupees கிரெடிட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு டீயை போட்டு கம்ப்யூட்டர் டேபிள் அரேஞ்ச் பண்ணலான்னு உட்காந்தேன். இந்த டேபிள் எவ்வளோ தான் அரேஞ்ச் பண்ணாலும் அகைன் 2 days இப்படி ஆகிடும். ஸோ இனிமேல் 2 days கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு பன்னீர் கட் பண்ணி மேரினேட் பண்ணிட்டு ஆஃபீஸ் கிளம்ப ரெடி ஆகிட்டேன். குக்கிங் எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்க. எப்பவும் போல் ஜூஸை போட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் வழக்கம் போல் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு ஜாக் போகலான்னு கிளம்புனேன். இந்த வீக் ஃபுல்லாக சேம் 2.5 kilometers ஜாகிங், 30 squats, 30 push-ups and 200 skippings தான். பிகாஸ் இதுவே ரொம்ப புஷ் பண்ணி தான் பண்ணுறேன். இதுக்கு மேலே புஷ் பண்ணால் அகைன் 2 weeks காணாமல் போயிடுவேன். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுலேயே பெஸ்ட் ஃபீல் என்னன்னா, இந்த ஒர்க் அவுட் பண்ண அப்புறம் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்வெட்டாக வருதான். அப்புறம் 2 weeks அப்புறம் வாய்ஸ் ஓவர் எடிட்டிங்காக ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. நானும் ஒரு 4 இடத்துல உட்காந்து எழுதி வாய்ஸ் ஓவர் ட்ரை பண்ணேன். பட் முடியவே இல்லை, எனக்கே தெரியாமல் தூங்கிட்டேன். ஒரு ஆன்லைன் வெபினார் இருந்துச்சு. கரெக்டாக எங்கள் அம்மா ஒரு 1/2 hour முன்னாடி எழுப்புனாங்க. அந்த கேப்பில் கஷ்டப்பட்டு எடிட்டிங் முடிச்சிட்டேன். 3 hours வெபினார், 45 minutes தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி தூங்குனே தெரில, அகைன் தூங்கிட்டு இருக்கேன். அந்த வெபினார் முடிஞ்ச அப்புறம் தான் ஏஞ்சி பார்த்தேன். ஸோ லேட் ஆகிடுச்சு. எங்கள் அம்மா லஞ்ச் சாப்பிட்டு தூங்கிட்டு சொன்னாங்க. நானும் சாப்பிட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே பெட்டில் பார்த்தா ஏஞ்சிக்கவே மாட்டேன்ட்டு ஹால்லேயே நடு வீட்டில் அப்படியே ஃப்ளாட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ்.